அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நீட் 2021ல என்னென்ன டாக்குமெண்ட் வந்து அப்லோட் பண்ண வேண்டியது இருக்கும், அதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட் நம்ம ரெடி பண்ணி வைக்கணும் அப்படின்ற பத்தி தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் போடக்கூடிய எந்த ஒரு வீடியோ வந்தாலும் உங்களுக்கு உடனே வந்து சேரும். சரி, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ நீட்டுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ உங்களுக்கு வந்து எக்ஸாம்ஸ் எப்போ வரப்போகுது அப்படின்ற இன்னொரு அனௌன்ஸ்மெண்ட் வரல. பட் இருந்தாலும் இந்த பர்டிகுலர் டாக்குமெண்ட்ஸை ரெடி பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃப்ரீ ஆஃப் மைண்டில் படிச்சுட்டு இருக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம அன் அகாடமி வந்து பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு குட் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்காங்க. ஸோ வர்ற டிசம்பர் 27 அன்னைக்கு ஒரு எக்ஸாம் பற்றி இன்ஃபர்மேஷன் வந்துருக்கு. அதை பார்த்துட்டு வாங்க, அதுக்கப்புறம் நம்ம பேசலாம். ஹாய் ஸ்டூடெண்ட், ஆல் ஓவர் இந்தியாவில் ஆன்லைனில் நீட் கோச்சிங் கொடுக்கக்கூடிய அன் அகாடமி காம்பேக்ட் அப்படின்னு சொல்லிட்டு 11th ஸ்டாண்டர்ட் 12th ஸ்டாண்டர்ட் அதேமாதிரி ரிப்பீட்டர்ஸ்க்கு வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா ஒரு மாடல் நீட் டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுறாங்க. இந்த மாடல் நீட் டெஸ்ட்டில் எவ்வளோ கொஸ்டின்ஸ் இருக்கும் அப்படின்னா 28 கொஸ்டின்ஸ் இருக்கும். டோட்டலாக 1 hour டெஸ்ட்டு. ஸோ இந்த 28 கொஸ்டின்ஸு ஃபிசிக்ஸ்லேருந்தும் கெமிஸ்ட்ரியிலேருந்தும் பயாலஜிலேருந்தும் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் இருக்கும். இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா லைவாக உங்களுக்கு வந்து உங்களுடைய ரேங்க்கு ஸ்கோர் எல்லாமே தெரியும். ஒவ்வொரு கொஸ்டினுமே ரொம்ப ஸ்டாண்டர்டாக இருக்கும். ஸோ நீங்கள் எப்படி நீட்டில் நீங்கள் எதிர்பார்ப்பீங்களோ அதே மாதிரியான ரொம்ப ஸ்டாண்டர்டான கொஸ்டின்ஸ் இருக்கும். ஒவ்வொரு கொஸ்டின்ஸும் உங்களுக்கு முடிஞ்சதுக்கப்புறம், அதாவது கம்ப்ளீட் ஆன்சர்ஸ், அதாவது நீங்கள் டெஸ்ட் எழுதி முடிச்சிட்டிங்க 1 hourக்கு அப்புறம் பார்த்துட்டிங்கன்னா கம்ப்ளீட் ஆன்சர்ஸ் வந்து நீங்கள் டீட்டெயில்டு வீடியோ உங்களுக்கு கொடுத்துருவாங்க. ஸோ அதையும் நீங்கள் பார்த்து உங்களுக்கு கரெக்டான ஆன்சர் என்னன்றதையும் தெரிஞ்சுக்கலாம், அது எப்படி வந்துச்சுன்றதையும் தெரிஞ்சுக்கலாம். இந்த எக்ஸாம் என்னைக்கு ஆரம்பிக்குது அப்படின்னா டிசம்பர் 27. ஸோ 11th செப்பரேட்டாக 12th செப்பரேட்டாக அண்ட் ரிப்பீட்டர்ஸ் செப்பரேட்டாக இருக்குது. ஓகேங்களா? அதே மாதிரி இந்த கம்ப்ளீட் ஆன்சர்ஸ் கொடுத்துருவாங்க. இந்த மாதிரி டாப் எஜுகேட்டர் வச்சு உங்களுக்கு கம்ப்ளீட் ஆன்சர்ஸ் வித் சொல்யூஷன் கொடுத்துருவாங்க. சார் நீங்கள் நல்லா பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு ரேங்க் 1லேருந்து ரேங்க் 3 வாங்குறவங்களுக்கு 1 month அன் அகாடமி சப்ஸ்கிரிப்ஷன் ஃப்ரீ. அது இல்லாது கிஃப்ட் வவுச்சர், அமேசான் கிஃப்ட் கார்டு கிடைக்கும். ரேங்க் 4 to ரேங்க் 50 எடுத்தீங்க அப்படின்னா 1000 rupeesக்கான அமேசான் வவுச்சர் உங்களுக்கு கிடைக்கும். இது பேட்டர்ன் ஆல்ரெடி சொன்னேன். 60 minutes 28 கொஸ்டின் செப்பரேட் 4 செக்ஷன்ஸில் வந்து கொஸ்டின்ஸ் இருக்கும். இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். இதை நீங்கள் என்ரோல் பண்ணணும். அதுக்கு முன்னாடி பார்த்துக்கிட்டிங்கன்னா சிலபஸ். ஸோ சிலபஸ் வந்து நான் இந்த லிங்க் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா இது எல்லா சிலபஸ் இருக்கும். நீங்கள் தெளிவாக பார்த்துக்குங்க. இதை என்ரோல் பண்ணுறதுக்கு டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி என்ரோல் பண்ணிக்கோங்க. ரெஃபரல் கோடு வந்து STRR85 அப்படின்றது கொடுங்க. ஸோ உங்களுக்கு ஃப்ரீயாக இந்த டெஸ்ட் எழுதலாம். ஸோ அந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக அதை யூஸ் பண்ணுங்கள், இல்லை மற்றவங்களுக்கு அதை ஷேர் பண்ணுங்கள். சரி, வாங்க. என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் நமக்கு ரிக்குவயர்மெண்ட்டு? ஸோ பெரிய லெவலில் எந்த டாக்குமெண்ட்டும் ரிக்குவயர் கிடையாது. நீங்கள் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணும்போது என்னென்ன தேவை அப்படின்னா உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா ஒயிட் பேக்ரவுண்டில் இருக்கணும். ஸோ நீங்கள் வந்து எடுக்கும்போது இப்போ சப்போஸ் இன்னொரு நெக்ஸ்ட் மந்த் கூட நீங்கள் அந்த ஃபோட்டோவை எடுத்து வச்சுக்கலாம். ஏன்னா உங்களுக்கு வந்து 3 monthsலேருந்து 4 months வரைக்கும் முன்னாடி எடுத்ததை எடுத்துக்கலாம், அதனால் யூஸ் பண்ணிக்கலாம். பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வித் ஒயிட் பேக்ரவுண்டாக இருக்கணும், அது முக்கியம். அதே மாதிரி அதை வந்து ஸ்கேன் பண்ணி வச்சுக்கோங்க. ஸ்கேன் பண்ணி உங்கள் மெயில் ஐடியில் வச்சுக்கோங்க. எப்போ தேவைப்பட்டாலும் நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். எவ்வளோ KB இருக்கணும் அப்படின்னா 10 KBலேருந்து 200 KBக்குள்ளே அந்த JPG ஃபார்மெட்டில் அதை எடுத்து வச்சுக்கோங்க. ஒன்று. ரெண்டாவது டாக்குமெண்ட் நம்ம என்ன அப்படின்னா சிக்னேச்சர். இந்த சிக்னேச்சர் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா ஒயிட் பேப்பரில் நீங்கள் வந்து பிளாக் பென்ல நீங்கள் சைன் பண்ணியிருக்கணும். ரன்னிங் லெட்டரில் இருக்கணும், ரொம்ப ஸ்பேஸ் விட்டுருக்க கூடாது. ஸோ அதுதான் முக்கியம். அதனுடைய இது எவ்வளோ அப்படி இருக்கணும்னா 4 KBலேருந்து 30 KBயில் இருக்கணும். இது ரெண்டாவது டாக்குமெண்ட். மூணாவது உங்களுடைய 10th மார்க் ஷீட். இந்த 10th மார்க் ஷீட்டை வந்து நீங்கள் அழகாக ஸ்கேன் பண்ணி வச்சுக்கோங்க. இது எவ்வளோ KB இருக்கணும் அப்படின்னா 100 KBலேருந்து 300 KBக்குள்ளே இதை எடுத்து வச்சுக்கணும். இது மூணாவது டாக்குமெண்ட். நாலாவது என்ன அப்படின்னா உங்களுடைய தம்ப் இம்ப்ரெஷன். இந்த இதில் பார்க்க போகுது பார்த்தீங்க, ஒயிட் பேப்பரில் லெஃப்ட் ஹேண்ட் தம்ப் இம்ப்ரெஷனை வந்து நீங்கள் வைக்கணும். ஷுட் பி JPG ஃபார்மேட்டில் வைக்கணும். அதுலேயும் எவ்வளோ KB இருக்கணும் அப்படின்னா 10 KBலேருந்து 50 KB இருக்கணும். ஓகேங்களா? ஸோ லெஃப்ட் ஹேண்ட் இல்லாதவங்க ரைட் ஹேண்ட் வைக்கலாம், பட் லெஃப்ட் ஹேண்ட் கண்டிப்பாக வைக்கணும். ஓகே. அடுத்து லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா போஸ்ட் கார்டு சைஸ் ஃபோட்டோ. அதுவும் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா நீங்கள் கம்ப்ளீட்டாக அதே நீங்கள் என்ன பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ என்ன வச்சிங்களோ அதே தான் இங்கே வைக்கணும். பாஸ்போர்ட்ஸ் இது அதில் வந்து 50 KBலேருந்து 300 KB வைக்கணும். ஸோ இதுதான் நீங்கள் அப்லோட் பண்ணுறது. நான் ஒரு அப்ளிகேஷன்ஸில் ஃபில் பண்ணதில் அப்லோட் டாக்குமெண்ட்ஸில் அப்லோட் பண்ணதே காட்டுறேன். ஸோ இதுதான் நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் நீங்கள் ஃபீஸ் வந்து டிடக்ஷன் கேட்பீங்க. ஸோ கண்டிப்பாக வந்து ஃபீஸ் வந்து நீங்கள் வேணும் அப்படின்னா OBC NCL அப்படின்னு சொல்லுவோம். அதாவது OBC நான் கிரிமினல் லேயர் 8 lakhsக்கு கீழே நீங்கள் BCயாக இருக்கலாம், MBCயாக இருக்கலாம், அதே மாதிரி
இந்த பிசி எம்பிசி இவங்களுக்கு மட்டும்தான். எஸ்சி எஸ்டிக்கு பிரச்சனை இல்லை. இவங்கெல்லாம் என்ன செய்யணும் அப்படின்னா ஓபிசி நான் கிரிமினல் லேயர் அப்படின்ற ஒரு சர்டிஃபிகேட் வாங்கணும். இது நீங்க 6 months வேலிடிட்டி. ஸோ நீங்க இப்போ எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட நீட் எக்ஸாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் வரைக்கும் கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இது என்ன அதுக்கு அப்படின்னா நீங்க அப்ளிகேஷன்ஸ் ஃபீல டிடக்ஷன் உண்டு. அதே மாதிரி உங்களுக்கு கவுன்சிலிங் போகும்போதும் இந்த ஓபிசி சர்டிஃபிகேட் ரொம்ப ரொம்ப முக்கியமா இருக்கும். ரெண்டாவது என்ன அப்படின்னா நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட். இந்த நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் நீங்க இப்போ வாங்கி வச்சுக்கிட்டாலும் சரி, இது வந்து நீங்க எப்போ காலேஜ் இது வந்து கவுன்சிலிங் எப்போ தேவைப்படும், இருந்தாலும் இப்போ ஃப்ரீயா இருக்கும்போது வாங்கி வச்சுக்கலாம். ஓகேங்களா? கண்டிப்பா உங்களுடைய பர்த் சர்டிஃபிகேட் இருக்கணும். இந்த 3 டாக்குமெண்ட்டும் நீங்க கவுன்சிலிங் போறதுக்கு முன்னாடி வாங்க வேண்டியதா இருக்கும். ஸோ இது எல்லாமே ரெடி பண்ணிக்கோங்க. ஆனா நீட்டுக்கு பொறுத்த வரைக்கும், எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் ஓபிசி சர்டிஃபிகேட் கண்டிப்பா வேண்டியிருக்கும். ஏன் அப்படின்னா நீங்க ஃபீஸ் கன்செஷனுக்காக. ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.